திருச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். நாங்க பேசும்போது உங்களுக்கு தெளிவா போதுமா எல்லாத்தையும் அழைச்சி சொல்லிடுவோம். தொகுதி பங்கீடு தேர்தல் அறிவிச்சோம்னா நடக்கும். உங்களை எல்லாத்தையும் அழைச்சி எந்தெந்த தொகுதி என்னன்னு தெளிவா சொல்லிடுவோம். முடிஞ்சிருச்சு. அடுத்த கட்சி ஏங்க நான் பேசுவாங்க, எங்க கட்சி தான் நாங்க பேசுவோம். இப்ப மூன்றாம் முறை பிரதமர் இப்ப இங்க பேசியிருக்காரு, பலாயிரம் கோடி நலத்திட்ட உதவி பண்ணியிருக்காரு. இது தேர்தலை எந்த அளவுக்கு எதிரொலிக்கணும் நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் மக்கள்கிட்ட பாக்குறீங்க. மத்திய அரசாங்கம் எதுவுமே செய்யலன்னு இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறாரு. அவர் ஒவ்வொரு முறை தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை கொடுக்கிறாரு, வளர்ச்சி தேவையான திட்டங்களை கொடுக்கிறாரு. பல திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டிருக்காரு, பல திட்டத்தை திறந்து வச்சிருக்காரு. பல ரயில்வே சேவைகளுக்கு புதிய ரயில் சேவை தொடங்கி வச்சிருக்காரு. மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமானமா திறமை பல உங்களுக்கு எல்லாமே அவர் பேசுறது பூரமே உங்களுக்கு பதிவாயிருக்குல்ல. நிறைய திட்டங்களை செஞ்சிருக்காரு. இந்த ஆட்சியுடைய அவலங்களை எடுத்து சொல்லியிருக்காரு. கடந்த ஒரு 20 நாளுக்கு மேலவே தாவேகா பத்தி எதுவுமே அதிமுக நீங்க தாங்க பரப்பிட்டு இருக்கிறீங்க. நீங்க சார் நாங்க தான் அது எங்கிட்ட இருந்தா வரணும். நீங்களா ஒரு கற்பனை பண்ணிட்டு நீங்களா இருக்குன்னு சொன்னா நாங்க என்ன செய்ய முடியும்? அப்படி எதுவும் இல்ல, அப்படி எதுவும் பேச்சுவார்த்தை இல்ல. போதுமா சார்? நான் இப்ப சொல்றேன்ல, தாவாக்காவோட நாங்க இது வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. நடத்துவீங்களா சார்? சார் இது என்ன கற்பனையான கேள்வி? நடத்துவீங்களா போவீங்களான்னு அதுதான் இல்லைட்டு இன்னும் தாவாக்காவோட நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை இதுவரை பேசவில்லை சார். எங்க கூட்டணியை பொறுத்த அளவுக்கு எதுவுமே எனக்கு பேச்சுவார்த்தை இல்லையா சார்? இதெல்லாம் இது அவுட் ஆஃப் இது பிரச்சனை நடக்குது. அது மூலியமா போறாங்க. எல்லாத்து மேலேயும் தான் கேஸ் இருக்குது. எங்க மேல இருந்தபடிதான் கேஸ் நாங்க கோர்ட்டுக்கு போறோம். இதை போய் நீங்க தனிப்பட்ட முறையில் கேட்ட என்ன விடாது. இது அவையில தான் நீ கேட்கணும். மறைமுகமா அழுத்தம் தராங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தேவையில்லாத கேள்விங்க. மறைமுகம் வந்தாங்க, நேரடியா வந்தாங்க. எப்படி மறைமுகம் நேரடியா போட முடியாது? அதெல்லாம் கேஸ்னா கேஸ் தான். இந்த தேர்தல் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள தேர்தல் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதை பாக்குறீங்க? அப்படின்னா முதலமைச்சருக்கு ஒன்னும் தெரியல. ஒரு முதலமைச்சரா இருக்கிறாரு, துரதிருஷ்டமா கையில் கிடைச்சிட்டு இங்க நடக்கிற தேர்தல் என்ன தேர்தல் சொல்லுங்க? சட்டமன்ற தேர்தல் இங்கதான் நடக்குது, டெல்லியில் நடக்குது. புரியுதுங்களா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் பிரதான எதிர்கட்சி. அவருக்கு எங்க கட்சி மேல எது சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அண்ணா திமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி நடந்தது, சிறப்பான ஆட்சியை நான் கொடுத்தோம். அதனால எங்க மேல எதுவுமே விமர்சனம் பண்ண முடியல. அதனால அவருக்கு கிடைச்ச தகவல் படிதான் சொல்றாரு ஒழிய எங்களை எதிர்த்து நேரடியாக மோத முடியாத காரணத்தினால ஏதோ பேசிட்டு அடுத்த கட்ட தேர்தல் அறிக்கை எப்ப வெளியிட போறீங்க? அடுத்த கட்ட தேர்தல் அறிக்கை அறிவிக்கும் போது சொல்றேன். அவர் நினைச்சாங்க பரிதாபமா இருக்குது. இப்ப நிதி கட்ட போற ஐசா இருக்குது. புரியுதுங்களா? அதாவது எதையாவது ஒரு பத்திரிகையாவது போட்டீங்களா? தயவுசெய்து இவ்வளவு கேள்வி கேட்கறீங்க. 20 நாள் காங்கிரசும் திமுகவும் போராடிட்டு இருந்தாங்க. வார்த்தை பத்திரிகை ஊடகத்தில் கெஞ்சாத கொடுமையை கெஞ்சி பிறகு காங்கிரஸோட கூட்டணி அமைச்சிருக்காங்க. அதை பத்தி ஏதாவது கேக்குறீங்களா? எங்க பையன் எத்தனை நாள் கஷ்டம், எவ்வளவு கேவலம். அவருக்கு அறிக்கை, இவியோடி அறிக்கை, மாத்தி மாத்தி அறிக்கை விட்டுட்டு இருந்தாங்கல்ல. அதை பத்தி எல்லாம் ஒன்னும் டிஸ்கஸே கிடையாது. எந்த ஊடகத்திலும் டிஸ்கஸ் பண்ணலையே, விவாத மேடை வைக்கலையே. அண்ணா திமுக தும்புனா போதும் ஒரு விவாத மேடை வச்சிருக்கீங்க. இல்லாத கேள்வி கேட்கறீங்க சார். எதிர்கட்சியா இருக்கும் போதும் கேட்கறீங்க, ஆளுங்கட்சியா போதும் இருக்கிறீங்க. ஆனா திமுக மட்டும் ஒண்ணுமே கேட்கறதில்ல. பாலியல் நடக்காத நாளே இல்ல. அதை பத்தி எந்த ஊடகமாவது விவாத மேடை வைக்கிறீங்களா? இந்த 3 நாளைக்கு பத்தி பாத்தீங்கன்னா கொமராவளையத்துல வீதியில விளையாடிட்டு இருக்கிற சிறுமிய, 7 வயசு சிறுமிய ஒரு காம கொடுமை அழைச்சிட்டு போய் பாலியல் கொண்டு வச்சிருக்காங்க. அதை பத்தி என்ன நடக்குது? இப்போ இன்னைக்கு செங்கல்பட்டு மதுராங்கத்தில் ஏண்டைக்கு ஒரு 14 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்ணை கடத்திட்டு போய் பண்றாங்க. பாலியல் நடக்காத நாளே இல்லை. கூட தூத்துக்குடியில் வந்து சொன்னாங்க. இப்படி தினந்தோறும் பாலியல் நடக்கின்ற இந்த ஆட்சி மீது இந்த தொலைக்காட்சிகள் ஏன் ஊடக ஏன் இதை முழுமையா விளம்பரம் செய்ய மாட்டாங்க? செஞ்சுட்டு பாருங்க. பத்திரிகையிலேயே ஊடகமே அண்ணா திமுகவை இறக்கி போடுறதுதான் தொடர் கதையா இருக்குது. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் கிளீனா இருக்குது. எங்க கூட்டணி சிறப்பா இருக்குது, அற்புதமா இருக்குது. எங்க கூட்டணி தான் வெற்றி பெறும். அண்ணா திமுக தனிப்பெருமையோட ஆட்சி அமைக்கும். நன்றி.
திருச்சியில் செய்தியாளர்கள் எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கமளித்த காட்சிகளை நாம் பார்த்தோம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.